நெல்லை மாவட்டம் மானூர் அருகே மாதவக்குறிச்சி பகுதியில் சட்டவிரோதமாக மருந்து மாத்திரைகளை கொட்டி எரித்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரவணனிடம் கேட்கலாம். வணக்கம் சரவணன், அங்குள்ள சூழல் என விரிவான தகவல்களை வழங்கலாம். வணக்கம் அபிராமி. நெல்லை மாவட்டம் சுத்தமல்லி, கோடகநல்லூர், கொண்டாநகரம் ஆகிய பகுதிகளில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பாக கேரளாவில் இருந்து கொண்டு வரப்பட்ட கேரளா புற்றுநோய் மையத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட டன் கணக்கான மருத்துவ கழிவுகளை நெல்லை மாவட்டத்தில் கொட்டி சென்றிருந்தாங்க. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து 4 பேரை சுத்தமல்லி போலீசார் கைது செய்து தற்போது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனை தொடர்ந்து நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சோதனை சாவடிகளிலும் தீவிரமாக போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. வாகன சோதனை தணிக்கை என்பது பலப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது மீண்டும் இதே நெல்லை மாவட்டம் மானூர் அருகே இருக்கக்கூடிய மதவக்குறிச்சி என்ற கிராமத்தில் இருந்து ஆலங்குளம் செல்லக்கூடிய அந்த ரோட்டில் குவியல் குவியலாக தற்பொழுது மருத்துவ கழிவுகள் வந்து கொட்டப்பட்டிருக்கிறாங்க. மருத்துவ கழிவுகளை கொட்டியது மட்டுமல்லாமல் கொட்டப்பட்டிருந்த அனைத்து மருத்துவ கழிவுகளையும் தீ வைத்து எரிக்கப்பட்டிருந்த அந்த வீடியோ தற்பொழுது வைரலாகி ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே நெல்லை மாவட்டத்துல சுத்தமல்லி, கொண்டாநகரம் ஆகிய பகுதியில் கொட்டப்பட்டிருந்த மருத்துவ கழிவும் தீ வைத்து எரிச்சிருந்தாங்க. அது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு 4 பேர் தற்போது சிறை தண்டனை பெற்று வரக்கூடிய சூழல்ல மாவட்டம் முழுவதும் நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில அனைத்து வாகன சோதனை தணிக்கை செய்யக்கூடிய அனைத்து இடங்களுமே மிகவும் பலப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த சூழலில மீண்டும் நெல்லை மாவட்டத்துல மானூர் அருகே வந்து எப்படி இவ்வளவு மருத்துவ கழிவுகள் கொண்டு வரப்பட்டது என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. மாவட்டம் முழுவதும் அனைத்து சோதனை சாவடிகளும் உஷார்படுத்தப்பட்டிருக்கிறது. நெல்லை மாவட்டத்தில் வரக்கூடிய அனைத்து வாகனங்களும், லாரிகளும், கனரக வாகனங்கள் அனைத்துமே தீவிர பரிசோதனை செய்யப்பட்ட பிறகே மாவட்டத்தில் அனுமதிக்கிறாங்க. காலை, மாலை, இரவு என 3 வேளையிலும் சுழற்சி முறையில போலீசார் பாதுகாப்பு ஈடுபடுத்தக்கூடிய சூழல்ல மீண்டும் நெல்லை மாவட்டத்தில் இதே மாதிரி பொதுமக்களுக்கு அச்சுறுத்தம் ஏற்படுத்தும் வகையாகவும் உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பல காலாவதியான மருந்துகள், மாத்திரைகள், அந்த சிரஞ்சிகள் என்று சொல்லப்படக்கூடிய நோயாளிகளுக்கு பயன்படுத்தப்பட்ட அனைத்து கழிவுப் பொருட்களும் இங்கு குவியலாக கொட்டப்பட்டிருக்கிறது. தற்போது மிகப்பெரிய ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக மானூர் போலீசார் விசாரணை நடத்தி வருவதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. போலீசார் மிகவும் உஷார்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில மீண்டும் நெல்லை மாவட்டத்துல இது போன்ற மருத்துவ கழிவுகள் குவியலாக கொட்டப்பட்டிருப்பது மீண்டும் ஒரு அதிர்ச்சியும் ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சரவணன். சரவணன், மருத்துவ கழிவுகளை கொட்டி எரித்தவர்கள் பற்றிய விவரங்கள் தெரிய வந்துள்ளதா? இது பற்றி போலீசார் தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது? விரிவான தகவல்களை வழங்கலாம். வணக்கம் அபிராமி. திருநெல்வேலி மாவட்டம் கொண்டாநகரம், கோடங்குளம் மற்றும் அது மட்டும் இல்லாமல் சுத்தமல்லி ஆகிய பகுதிகளில் கொட்டப்பட்டிருந்த கடந்த 3 மாதங்களுக்கு முன்பாக கொட்டப்பட்டிருந்த மருத்துவ கழிவுகள் குறித்து ஒரு பரபரப்பான செய்திகள் நெல்லை மாவட்டத்திலிருந்து வெளியாகி இருந்தது. அதன் தொடர்ச்சியாக சுத்தமல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் கேரள மாநிலம் புற்றுநோய் மைய மண்டலத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட டன் கணக்கான மருத்துவ கழிவுகளை அந்த இடத்துல அப்புறப்படுத்தியிருந்தாங்க. அது குறித்த வழக்கு பதிவின் போது சுமார் 4 பேரை தற்போது கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் திருநெல்வேலி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் நெல்லை மாவட்டம் முழுவதும் அனைத்து வாகன தணிக்கையும், வாகன சோதனை செய்யக்கூடிய சாவடிகளில் பலத்த போலீஸ் பாதுகாப்பானது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மற்ற மாநிலங்களிலிருந்து திருநெல்வேலிக்குள் வரக்கூடிய அனைத்து வாகனங்களும் முறையாக பரிசோதனை செய்யப்பட்ட பிறகே மாவட்டத்திற்குள்ளே வருவதற்கு போலீசார் அனுமதிக்கிறார்கள். இப்படியாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இன்று காலை நெல்லை மாவட்டம் மானூர் அருகே இருக்கக்கூடிய ரஸ்தா என்ற இடத்தின் அருகே இருக்கக்கூடிய மதவக்குறிச்சி என்ற கிராமத்தில் இருந்து ஆலங்குளம் செல்லக்கூடிய இந்த சாலையில் தற்பொழுது மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டிருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த காணலாம். காலாவதியான ஊசிகள், மருந்துகள், கொட்டப்பட்டிருந்த மருத்துவ கழிவுகள் தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த சூழ்நிலையில் தற்போது அதே நெல்லை மாவட்டத்தில் மீண்டும் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டிருப்பது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் நேரிலேயே காண முடிகிறது. பயன்படுத்தப்பட்ட அந்த மருந்து குப்பிகள் மற்றும் மாத்திரைகள் போன்ற காலாவதியான பல பொருட்கள் இங்கு கொட்டப்பட்டு கிடைக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த மதவக்குறிச்சி என்ற இடத்திலிருந்து மேலும் 2 இடங்களில் வந்து மருத்துவர்களில் கொட்டப்பட்டிருப்பதாக இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் கூறிய தகவலை நம்மால் கேட்க முடிகிறது. தமிழ் ஜனம் தொலைக்காட்சியின் செய்தியின் எதிரொலியாக நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசனுக்கு நாம் தகவல் கொடுத்ததின் பேரில் தற்பொழுது போலீசார் இந்த இடத்தில் ஒரு தீவிரமான சோதனை ஈடுபட்டு வராங்க. அது மட்டுமல்லாமல் இந்த இடத்தில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட மர்ம நபர்கள் குறித்தும் தற்போது விசாரணை தொடங்கி இருப்பதாகவே நமக்கு முதற்கட்ட தகவல் தெரிய வந்திருக்கிறது. நெல்லை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாகன சோதனை சாலையிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு ஒரு வாகனம் செல்ல வேண்டுமே ஆனால் பல தீவிரப்படுத்தப்பட்ட பிறகு அங்கிருந்து அனுமதிக்கிறாங்க. இந்த
ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்ச்சியாக தற்போது போலீசார் ஒரு தீவிரமான விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள் அபிராமி. விவரங்களுக்கு நன்றி சரவணன்.